பணித்துளிகள் ஜூன் 2, 2025. கொடுக்கப்பட்ட தலைப்பு நினைவு கூர்ந்து மகிழ்ந்திரு. கொடுக்கப்பட்ட வசனம் லூக்கா 22:19. இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமா இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அமெரிக்காவின் தெற்கு வெர்ஜீனியா மாகாணத்துல டிசம்பர் 6, 1907 ஏற்பட்ட வெடி விபத்து நிலக்கரி சுரங்க வரலாற்றுல மிகவும் மோசமான ஒன்று. இந்த விபத்துல 320 பேர் பலியானர். இந்த கோர விபத்து 29 பெண்களை விதவைகளாகவும் 1000 பிள்ளைகளை தகப்பன் இல்லாதவர்களாகவும் மாற்றியது. இந்த நினைவு தினத்தை அமெரிக்க சரித்திர நிபுணர்கள் தந்தையர் தினமாய் கொண்டாட துவங்கினர். பெரிய இழப்பிலிருந்து நினைவு கூறுதல் நிகழ்ந்தது. அதன் பிறகு மகிழ்ச்சியான தருணமாய் மாறியது. மனிதர்கள் தங்கள் சிருஷ்டிகரை சிலுவையில அறைந்த அவலம் மனித சரித்திரத்தின் பெரிய சோகம். இந்த இருண்ட நிகழ்வு நினைவு கூறுதலையும் மகிழ்ச்சியினையும் தோற்றுவித்தது. சிலுவைக்கு போவதற்கு முன்தினம் இரவுல இஸ்ரவேலின் பஸ்காவை ஆசரித்த இயேசு தன்னுடைய நினைவு நாளையே ஆசரித்தார். லூக்காவின் பதிவு அதை இப்படியாய் விவரிக்கிறது. பின்பு அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். லூக்கா 22:19. இன்று வர ஒவ்வொரு முறையும் கர்த்தருடைய பந்தியை ஆசரிக்கும் போது நமக்காக அவருடைய குறைவில்லா அன்பை நாம் கனப்படுத்துகிறோம். நம்மை மீட்டதற்கான விலை கிரயத்தையும் அவருடைய தியாகம் நமக்கு கொடுத்த வாழ்க்கையும் நினைவு கூறுகிறோம். சார்லஸ் வெஸ்லி தன்னுடைய பாடல் ஒன்றுல ஆச்சரியமான அன்பு எனக்காய் என் தேவனே நீர் மரித்தது எப்படி என்று பாடியுள்ளார். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். என் மாம்சம் மெய்யான போஜனமாயிருக்கிறது, என் இரத்தம் மெய்யான பானமாயிருக்கிறது. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போலவும் நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போலவும் என்னை புசிக்கிறவனும் என்னாலே பிழைப்பான். வானத்தில் இருந்திறங்கின அப்பம் இதுவே, இந்த அப்பத்தை புசிக்கிறவனோ என்றென்றைக்கும் பிழைப்பான் என்றார். ஒவ்வொரு முறையும் கர்த்தருடைய பந்தி அனுசரிக்கும் போது நீங்கள் எப்படி உணர்கிறீர்கள்? சிலுவையை தொடர்ந்து தியானிக்க என்ன வழி உண்டு?